الحمد لله الذي سهل لعباده الصيام والقيام ويسر نحمده على نعمه التي لا تحصى ولا تحصر ونشكره على فضله وإحسانه وحق له أن يشكر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تفرد بالخلق والتدبير وكل شيء بأجل مقدر وأشهد أن محمدا عبده ورسوله السيد الأطهر وعلى آله وأصحابه نعم الصحب والمعشر وسلم تسليما كثيرا الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. இன்றைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே சமூகம் தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கி இருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதற்கும் நாம் உறுதி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்றைய தினத்தை ஒரு மாதம் நோம்பிருந்த எங்களுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக, ஒரு சிறந்த பெருநாளாக இன்றைய தினத்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். உண்மையிலே ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பெருநாள் தினங்கள், கொண்டாட்ட தினங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. ஆனாலும் கூட இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஏனைய சமூகங்களை விட்டும் வேறுபட்டதாகத்தான் இன்றைய பெருநாள் தினம் இருந்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே பெருநாள் என்பது சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, எங்களுடைய கொண்டாட்டங்களை வைத்துக்கொள்ளக்கூடிய, பலரோடு சேர்ந்து அன்பாக பண்பாக பழகக்கூடிய ஒரு நன்னாளாக இருந்தாலும் இஸ்லாம் சில வழிமுறைகளையும் சில விதிவிலக்குகளையும் எங்களுக்கு வைத்திருக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மதங்களை போன்று நினைத்த முறையிலே கொண்டாட்டங்களை கொண்டாடுவது, பெருநாள் தினத்தை கொண்டாடுவது இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாற்று மத பெருநாள் தினங்களை, அவர்களுடைய கொண்டாட்ட தினங்களை எம்முடைய பெருநாள் தினங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் எந்த அளவுக்கு தூய்மையான, அழகான, முன்மாதிரியான ஒரு பெருநாள் கொண்டாட்ட தினத்தை நமக்கு தந்திருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்நிய மதங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர்களுடைய பெருநாள் தினங்களிலே பலவாறாக சர்வ சாதாரணமாக அவர்கள் அதாவது மதுவை பரிமாறிக்கொள்வார்கள். மதுவை குடித்து கொண்டு அவர்களுடைய புத்தியை கெட்டுக்கொண்டு அவர்கள் என்னென்னோ செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. இஸ்லாம் அப்படியான நிலைமைக்கு எம்மை தள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் அடுத்தவர்களை எடுத்துக்கொண்டால் அந்நியர்கள் அவர்களுடைய பெருநாள் தினங்களிலே, கொண்டாட்ட தினங்களிலே அடுத்தவர்கள் கவர்ந்திழுக்கப்படக்கூடிய முறையில் பெண்கள் ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். அசிங்கமான, அதாவது மோசமான முறையிலே ஆடைகளை, தங்களுடைய அங்கங்களை காட்டக்கூடிய விதத்திலே அணிந்து கொள்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அதை தடை செய்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை பற்றி குறிப்பிடும் பொழுது காசியாத்துன் ஆரியாத், அவர்கள் அணிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனாலும் கூட அவர்கள் நிர்வாணிகள் என்று நபி அவர்கள் இரண்டு கூட்டத்தை பற்றி, பின்னால் தோன்றக்கூடிய பெண்களின் கூட்டத்தில் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலே நாளைய மறுமையில் நாங்கள் சுவர்க்கத்தை அடையக்கூடிய பெண்களாக எங்களுடைய பெண்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு பெருநாள் தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலிலே சஹாபாக்களோடு சேர்ந்து பெருநாள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் பெண்கள் இருக்கின்ற பகுதிக்கு செல்கிறார்கள். அங்கே சென்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொல்கிறார்கள்,
யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அஹ்ஸர அஹ்லின் நார், ஏனென்றால் உங்களை நான் அதாவது நரகத்திலே அதிகமானவர்களாக காண்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உங்களை அதிகமானவர்கள் நரகத்திலே இருப்பதை கண்டிருக்கிறேன் என்று கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஃபகுல்ன, அவர்கள் கேட்டார்கள், வபிமா தாலிக யா ரசூலல்லாஹ், அது எதன் காரணமாக நாங்கள் அதிகமாக நரகத்திலே இருப்பதற்கான காரணம் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துக்ஸிர்னல் லஅன் வ தக்ஃபுர்னல் அஷீர், நீங்கள் அதிகமாக சாபமிட்டுக் கொள்கிறீர்கள், உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றி கெட்ட முறை நடந்து கொள்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பொதுவாக எங்களுடைய ஒவ்வொரு விடயமுமே அதாவது நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய முறையில் அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை அதாவது முக்கியமாக பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அந்நியர்களை போன்று அதாவது லேட்டஸ்ட் ஆடைகளை நாங்கள் எங்களுடைய பெண்கள் அணிந்து கொள்கிறார்கள். அபாயாக்கள் என்று சொன்னாலும் கூட, பெயர் அளவிலே அபாயாக்கள் இருந்தாலும் கூட, அவைகள் உடம்பை மறைக்கக்கூடியது மாத்திரமல்ல, தங்களுடைய அதாவது மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான அபாயாவாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய, அடுத்தவர்கள் பார்த்து எங்களை பக்கம் ரசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆடைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்நிய அவர்களுடைய கொண்டாட்டங்களில் இன்னும் பல விடயங்களை பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் என்று கைலாக கொடுத்துக் கொள்வார்கள், முசாஃபா செய்து கொள்வார்கள், அவர்களிடத்திலே வேறுபாடு கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் எந்த ஒரு ஆணும் அந்நிய ஒரு பெண்ணுக்கு கைலாக கொடுக்க முடியாது. அடுத்த பெண்ணை நாங்கள் அப்படியே கையை கொடுத்து முசாஃபா செய்யக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதாவது ஒரு பொழுதுமே ரசூலுல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்வதற்காக பெண்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் கூட அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை கொடுத்து பைஅத் செய்ய மாட்டார்கள் என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாள் தினங்களிலே அந்நியர்களை எடுத்துக்கொண்டால் அதாவது அவர்களுக்கு மத்தியிலே மஹரம் அஜ்னபி என்ற வேறுபாடு கிடையாது. உறவுகளில் எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் எங்களுக்கென்று மிக நெருங்கிய உறவினர்கள் இருப்பார்கள், தூரமான உறவுகள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்கள் அவர்கள் பிரிந்து தூரமான உறவுகள் அதாவது ஒன்றாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட அடுத்தவர்களை போன்று அடுத்த மதங்களை போன்று பெருநாள் தின கொண்டாட்டங்களிலே பெருநாள் தின கெட் டுகெதர் போன்ற விடயங்களிலே என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக ஒன்றாக கலந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், ஒவ்வொரு ஆண்களுக்கும் மூமினான ஒவ்வொரு ஆண்களுக்கும் அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. ஒவ்வொரு பெண்களுக்கும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கட்டளையிடுகிறது. அப்படிப்பட்ட நாங்கள் பல பேர் கலந்து கொள்கின்ற பொழுது அடுத்தவர்களோடு பேசுகின்றோம், கதைக்கின்றோம், எந்த வேறுபாடும் இல்லாமல் நடந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, புகாரி முஸ்லிம் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபின் இல்லல் முஜாஹிரீன். நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பகிரங்கமாக பாவங்களை செய்வர்களை தவிர உம்மத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இப்படியான பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பகிரங்கமான பல பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அந்நியர்களுடைய கொண்டாட்ட தினங்கள், அவர்களுடைய பெருநாள் தினங்களிலே அவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள், மியூசிக்குகளை போட்டுக்கொண்டு நடமாடுவார்கள் வீடுகளிலே. அப்படி அவர்கள் அந்த நாளை சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருப்பார்கள். நாமும் அதை செய்கிறோம் என்றால் எமது வீடுகளிலேயும் டிவிகளை போட்டுக்கொண்டு நாங்களும் அப்படி ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு கொண்டு இப்படிப்பட்ட முறை நடக்குமோம் என்றால் நாங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பு காலத்திலே நாங்கள் பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த வணக்க வழிபாடுகள் ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த ரமலானோடு அந்த ரமலான் முடிவடைந்து இப்பொழுது செவ்வாலுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது, இப்பொழுது நாங்கள் வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக
அல்லாவை எப்படி நாங்கள் நேசம் வைக்க வேண்டுமோ அந்த முறையில் நேசம் வைக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான் சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால், உணர்வு பூர்வமாக நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ரமலானிலே அல்லாஹ் மேலதிகமாக செய்வதற்கென்று எந்த வணக்கத்தையும் வைக்கவில்லை. தொழுகிறோமா, ஜமாத்தோடு தொழுகிறோமா, எல்லா காலங்களுக்கும் அது சொந்தமானதுதான். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை எடுத்து பல குர்ஆன்களை நாங்கள் முடிக்கின்றோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, பல முறை குர்ஆன்களை முடிக்கிறோமா? அந்த குர்ஆனை ஓதுவது ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான வணக்கம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை செய்கிறோம். ஐங்கால முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறோம், சதக்காக்களை கொடுக்கிறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், இஸ்திக்பார் செய்கிறோம். இந்த ஒட்டுமொத்த வணக்கங்கள் எடுத்து பார்த்தால் எந்த ஒரு வணக்கமும் ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான வணக்கம் அல்ல. எல்லா காலங்களிலேயும் நாம் நிறைவேற்ற வேண்டிய வணக்கங்கள். ஆனால் ஒரு சில வணக்கங்களை மாத்திரம் கூட்டாக ஜமாத்தாக செய்வதற்கு அந்த காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். கியாமுல் லைல், வித்ர் போன்ற தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுகிறோம். அதை ரசூலுல்லாஹ் ரமலானிலே செய்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானிலே செய்த வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு ஒரு பயிற்சியாக அமைய வேண்டுமே தவிர, ரமலானுக்கு மாத்திரம் நாம் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு, ரமலானிலே மாத்திரம் நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு, குர்ஆனை எடுத்து ஓதிவிட்டு, ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் நன்றி மறந்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, வணக்கங்கள் செய்கின்றோமே யா ரசூலல்லாஹ், அந்த வணக்கங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் எது என்று ஒரு முறை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன்கல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். குறைவாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, அவன் தொடர்ந்து செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்பிக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே செய்த வணக்கங்கள் அது முற்றுப்புள்ளி பெறவில்லை, அது முற்று பெறவில்லை. தொடர்ந்து நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். நன்மைகளை செய்துவிட்டு அந்த நன்மைகளை விட்டு தூரமாக கூடியவருடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் அதிலே வர்ணித்து காட்டுகிறான். எப்படி சொல்கிறான் என்றால், அயவது அஹதுக்கும் அன் தகூலஹு ஜன்னத்தும் மின் நஹீலின் வ அனாப். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மின் குல்லி சமராத். அதாவது ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹ், உங்களிலே ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈச்சம் பழங்கள், அதே போன்று முந்திரி பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அந்த தோட்டத்திலே ஈச்சம் பழங்கள், ஈச்சம் கனிகள் தாராளமாக இருக்கிறது. அதே போன்று முந்திரி பழங்கள் தாராளமாக இருக்கிறது. அந்த தோட்டத்திலே தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அந்த தோட்டத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அதாவது மிக குதூகலமான ஒரு இனிமையான ஒரு தோட்டம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத். அந்த தோட்டத்திலே என்னென்ன பல வர்க்கங்கள் தேவையோ அத்தனையும் அதிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான தோட்டத்தில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வஅஸாபஹுல் கிபர். அதற்கு பின்னால் அந்த மனிதருக்கு அந்த தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இனிமையாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அவருடைய வயோதிகம் வருகிறது, அவர் முதுமை அடைகிறார். வலஹு துர்ரியத்துன் அஃபா. அவருக்கு பலவீனமான, அதாவது தொழில் செய்ய முடியாத, ஒழுங்காக சம்பாதிக்க முடியாத சில பிச்சளங்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்படியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸாபஹா இஸாருன் ஃபீஹ் நாருன் ஃபஹ்தரகத். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த நேரத்திலே அந்த தோட்டத்தை ஒரு புயல் காற்று நெருப்போடு சேர்த்து வந்து அப்படியே அந்த புயல் காற்று அந்த தோட்டத்தை அப்படியே கரைக்கி விடுகிறது, அப்படியே நெருப்பிட்டு அதை பற்ற வைத்து விடுகிறது என்று சொன்னால் அவருடைய நிலைமை என்ன? கதாலிக்க யுபையினுல்லாஹுல் ஆயாத்தி லஅல்லக்கும் ததஃபக்கரூன். நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் இப்படியான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், அழகான முறையிலே வணக்கங்களை புரிகிறோம், அழகான முறையிலே தொழுகிறோம், ஜமாத்துக்கு வருகிறோம், குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம், எல்லாம் செய்துவிட்டு கொஞ்ச நாளிலே கைவிட்டு விடுவோம் என்று சொன்னால், இதே போன்றுதான் எப்படி அந்த தோட்டத்திலே இனிமையாக காலத்தை கழித்துவிட்டு
அங்கே ஒரு நெருப்பு புயல் வந்து அந்த தோட்டத்தை அழித்து விடுகிறதோ இதே போன்ற ஒரு நிலைமை என்பதை அவர்கள் அதாவது அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாள் தினம் ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே செல்கிறார்கள். ஒரு பெருநாள் தினம் இதே போன்ற ஒரு ஈதுல் ஃபித்ர் காலை பொழுதிலே ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதர் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் அதாவது மிக கடினமான ஒரு ஆடை அணிந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அதாவது ஒரு ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே யா அமீருல் மூமின் அவர்களே, இன்றைய தினம் பெருநாளுடைய தினமாக இருக்கிறதே, இந்த நேரத்தில் இப்படியான ஒரு கடினமான ரொட்டியை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு அழகான அதாவது ஆடை அணிந்திருக்க வேண்டும், எவ்வளவு இனிமையான உணவுகளை உண்டிருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நாளிலே நீங்கள் இப்படியாக உண்டு கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல் யோமு ஈது மன் குபில சியாமுஹு வ கியாமுஹு. அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய நாள் யாருக்கு பெருநாள் தெரியுமா? யாருடைய நோன்புகள் அங்கீகரிக்கப்பட்டு, இரவு வணக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டு, ஈது மன் உஃபிர தன்புஹு வ ஷுக்கிர சயுஹு வ குபில அமலுஹு. அவர்கள் சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, யாருக்கு அவருடைய செயலுக்காக வேண்டி அல்லாஹ்வினால் நன்றி கூறப்பட்டு அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவருக்குத்தான் இன்றைய தினம் பெருநாளாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அல் யோமு லனா ஈதுன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்றைய நாள் எங்களுக்கு பெருநாள், வகதன் லனா ஈதுன் நாளைக்கும் எங்களுக்கு பெருநாள் தான். இன்றைய நேரத்தில் மாத்திரமல்ல, வகுல்லு யோமின் லா நஅசில்லாஹ ஃபீஹி ஃபஹு லனா ஈத். அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள், ஒவ்வொரு நாளும் அந்த நாளிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் தான் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய தினம் நாங்கள் பெருநாள் கொண்டாட்டங்களை கொண்டாடினாலும் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாறுவோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பெருநாளாக இன்றைய பெருநாள் இருக்கும் என்று சொன்னால், இஸ்லாமிய வரையறைகளை மீறாத ஒரு பெருநாளாக இன்றைய தினம் பெருநாளாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு பெருநாளாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினம் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள் தான், மிக முக்கியமான விடயம்தான் எங்களுடைய உறவுகளை சந்திக்க வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பத்தினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களில் இருக்கின்ற கஷ்டமானவர்கள், நோயாளிகள், இப்படிப்பட்ட பல பேர்களையும் சந்தித்து அவர்களோடு பரஸ்பரம் நாங்கள் உறவுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அவர்களே நோய்வாய்ப்பட்டவர்களிடத்தில் சுகம் விசாரிக்க வேண்டும். முக்கியமாக உறவினர்களாக இருந்தால் அவர்களை அணுகி, அவர்களை நெருங்கி, அவர்களோடு பேசி, அவர்களோடு பரஸ்பரம் உறவுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு நன்னாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினத்திலே நாங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று சந்தோஷமாக எமது நாட்டிலே பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இதே நேரத்திலே நாலா புறங்களில் இருந்தும் அதாவது எல்லோருமே கைகட்டி பார்த்து கொண்டிருக்க மிக மிலேச்சத்தனமான முறையிலே அங்கே பலஸ்தீனத்திலே எமது இஸ்லாமிய உறவுகள், அங்கே இருக்கின்ற குழந்தைகள், அங்கே இருக்கின்ற பெண்கள் எந்த அநியாயமும் செய்யாமல் மிக மோசமாக அங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பது எமது பொறுப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதாவது இன்னமல் முஃமினூன இஹ்வா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதாவது ஒவ்வொரு மூமின்களும் எங்களுடைய சகோதரர்கள். அன்பார்ந்த சகோதரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரர் என்று சொன்னார்கள். அந்த சகோதரத்துவத்துக்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய விடிவுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு விடுவை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கையேந்தி பிரார்த்திப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய பெருநாள் தினத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே, அவன் விரும்பக்கூடிய முறையிலே, அழகான முறையிலே இதை நாங்கள் கழிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.